ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோன்னு சொல்கிறத விட ஒரு சவால் வீடியோன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு சவாலை தான் பார்க்க போகிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய பானிபூரி செய்ய முடியுமான்னு பார்க்க போகிறோம். வாங்க சவாலுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் ரவா மாவு போட்டால் 2 கப் மைதா மாவு போடணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ட்ரையாக பிணைஞ்சு எடுக்கணும். நல்லா இறுக்கமாக பிணையணும், அப்போ தான் பானிபூரி நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இறுக்கமாக எடுக்கணும். இது மாதிரி மற்ற இதுக்கு மாவு பிசைகிற மாதிரி இதுக்கு கொஞ்சம் தனித்தன்மையாக பிசையலை, கொஞ்சம் ட்ரையாக தான் பிசையணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இங்கும். நாங்கள் வீட்டில் உள்ள சாமானை வச்சு தான் வெட்டுறோம். நீங்களும் அதேமாதிரி வீட்டில் உள்ள கோப்பைகளை வச்சு வெட்டுறோம். செக்கில் ஆட்டின தூய்மையான நல்லெண்ணெய். இந்த ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த உலகத்திலேயே மிகப்பெரிய பானிபூரி பாருங்கள், வேறு லெவலுக்கு வந்துக்கிது. பார்ப்போம்.
இதுக்குள்ளே இப்போ அதில் மசாலாலாம் வச்சு நீங்கள் தங்கிடு. ஆனால் இப்போ நாம் மசாலா மெயின் பண்ணிடல, அதாவது இன்றைக்கி மசாலா செய்யல. உங்களுக்கு மசாலா வீடியோ வேறு வேணும்னு கேட்டால் நாங்கள் செய்கிறோம். இப்போ உலகத்தில் மிகப்பெரிய பானிபூரி செய்கிறது தான் எங்கள் நோக்கம். மசாலா வேணுமா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறோம். உப்பு போடையிலன்னு யோசிப்பீங்க, சில ஆளுக்க போடுவாங்க, சில ஆளுக்க போட மாட்டாங்க. நாங்கள் போடையில் ஏன்டா இதில் மசாலா வைக்கிறது தான். மசாலா வைக்கிறதால உப்பு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், வேறு லெவல் கிறிஸ்பி ஆகிடு. பானிபூரி புட்டிங் வேறு லெவல் ஆகிடு. பார்த்தீங்களா கிறிஸ்பியே அந்த மாதிரி வந்துக்கிது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த மாதிரி தான் செய்யணும் இல்லை, இதில் சின்ன செஞ்சால் நல்ல வட்டமாக அழகாக வரும். இது கொஞ்சம் பெருசாக செஞ்சதால் இது வைத்திரு, சின்னதாக செஞ்சு பாருங்கள் அழகாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு 10Kக்கு மேலே லைக் வந்தால் லார்ஜஸ்ட்டாக வேறு லெவலில் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை மேலே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தப்புட்டி நெக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.